செய்தனா கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்திலே நிற்கிறார்கள். எதிரிகள் அவரோடு விளையாடி ஆக்ரோஷமாக தாக்க அவர்களின் கண் வெளியே வந்துட்டு, கண்ணு வெளியில வந்துச்சு. அந்த கண் அப்படியே கீழே தொங்குது, கையில தாங்கிக்கிட்டான். அது உள்ள இருந்து அந்த அதனுடைய வேர்களோடு நரம்புகளோடு ஆக்ரோஷ தாக்குதலால் அந்த நிகழ்வு நடக்குது. கையில கண்ணை தாங்கி விட்டு ஓடி வருகிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பார். பார்க்கவே ரொம்ப அதிர்ச்சியாக பயமாக இருக்குது. கண்ணு தெரியாது, கண்ணே கலண்டு வந்துட்டு வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், பார்த்தீர்களா, எதிரிகள் இப்படி செய்து விட்டார்கள், தாங்கள் துஆ செய்து இதை சரி பண்ணுங்கள் என்கிறார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கதாதா தஸ்பீர் பலக்கல் ஜன்னா, அந்த கண்ணை அல்லாஹ் போர்க்களத்திலிருந்து அல்லாஹ் தான் எடுத்துட்டான், அதை அப்படியே தூக்கி போட்டுருங்க, பொறுமையா இருந்து விடுங்கள், இதுக்கு பகரமாக நான் சொர்க்கம் தருகிறேன் என்றார். கண்ணு கலண்டு போச்சு, விட்டுருங்க, நான் சொர்க்கம் தருகிறேன். அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. சொர்க்கம் கிடைக்கும்னு நான் எத்தனை நாள் இருக்க போறோம், இன்னும் துன்யாவில் எத்தனை நாள் இருக்க போறோம்? சொர்க்கம் கிடைக்கிற ஒரு அமலை அல்லாஹ் செய்ய வச்சுட்டான், கண்ணை எடுத்துட்டான், அல்லாஹ் சொர்க்கத்தை தர போறான். அவங்க சொன்னாங்கல்ல, நாயகமே நான் பொறுமையா இருந்துடுறேன், அந்த சொர்க்கம் பாக்கியமானது. ஆனா ஒரே ஒரு கோரிக்கை, எனக்கு மனைவி இருக்கிறாங்க, என் மனைவி சின்ன பொண்ணு, வயசு கம்மியான பொண்ணு, அந்த அம்மா நான் இப்படி கண் தெரியாம போனா அதை பார்த்து கஷ்டப்படுவாங்களா இல்லையா நாயகமே? என் மனைவி என்னை பார்த்தா குருட்டு மாப்பிளையா போயிட்டாரே, பார்வை தெரியாத மனுஷனா நம்ம கனவும் போயிட்டாரேன்னு அந்த அம்மா சங்கடப்படுமே. அதனால ஒரு சின்ன ஹெல்ப் யார சொல்லலாம், என் மனைவிக்காண்டி கண்ணை கொடுங்க, எனக்காண்டி சொர்க்கத்தை கொடுங்கன்னாரா. பெருமானார் சிரிச்சுட்டாங்க. அவர் என்ன கேட்கிறார், எனக்கு கண்ணு வேண்டாம், அதுக்கு பதிலாக சொர்க்கம் கிடைக்கிறது இல்ல, ஆனா என் மனைவிக்காண்டி கண்ணை கொடுங்க யார சொல்லலாம். அந்த அம்மா பார்த்தாச்சுன்னா குருடதான் போயிட்டேன்னு கவலைப்படக்கூடாது இல்லையா? அந்த அம்மாவுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கணுமா இல்லையா? என் மனைவிக்காக எனக்கு கண்ணு வேணும், ஆனா எனக்காக சொர்க்கம் வேணும். பெருமானாரே சிரிச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரொம்ப உஷாரான ஆளா இருக்கிறாரு, ஆள் ரொம்ப உஷாரான ஆளு. ஆனா நிதானம் என்பது மாத்திரம் அல்ல, யோசிக்கிற வாழ்க்கை. எவ்வளவு அழகாக பெறுகிறார். ஆத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்களாம், சரிப்பா உன் மனைவிக்காக நான் கண்ணை திரும்ப கொடுத்துட்றேன். உடனே அவர் சொல்றார், சொல்லலாம் கண்ணை கொடுத்ததெல்லாம் சரி, சொர்க்கம் தருவேன்னு சொன்னீங்களா, அதை வாபஸ் வாங்கிடாதீங்கன்னா, சொர்க்கத்தை மட்டும் வாபஸ் வாங்கிடாதீங்க, எனக்கு கண்ணு வேண்டாம், சொர்க்கம் டிக்ளேர் பண்ணுங்க, அதுக்கு பின்னால மனைவிக்காண்டி கண்ணை கொடுங்க. பெருமானின் அடக்க அழகான சிரிப்பில் அந்த கண்ணை தூக்கி வைத்து லேசாக தடவுகிறார்கள். கண் சரியானது, பார்வை கிடைத்தது, மௌத்து வரைக்கும் பார்வையில் கோளாறே ஏற்படவில்லை. அது உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கைப்பட்ட பரக்கத். உனக்கு சொர்க்கமும் உண்டு, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த வாக்கெல்லாம் மாத்தம் இல்லப்பா, நீ பொறுமையா இரு, உனக்கு சொர்க்கம் உன் பொஞ்சாரி காண்டி கண்ணு போட்டா. எங்களே உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பங்களை சந்திக்கிற போதெல்லாம் விலை மதிக்க முடியாத சோபனம் சொல்லி அந்த துன்பத்தை லேசாக்கி தருகிறார்கள்.